So here there is a differential equation of higher degree and first order is given. So இதை எப்படி solve பண்ணலாம்? It is 2px is equal to y squared p cube. இந்த சைடு கொண்டு வந்தால் it will negative y squared p cube plus y in ஆகிடும். So y minus y squared p cube is equal to 2px. So x is equal to y minus, so here it is 2p. okay, y minus y squared p cube divided by 2p னு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம், தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு y by 2p minus y squared p cube divided by 2p னு எழுதலாம். ஸோ என்ன செய்யலாம், எக்ஸை என்ன செய்ய போகிறோம், ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த p கியூபையும் பியையும் என்ன செய்யலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஸோ யூ வில் கெட் y by 2p minus y squared p squared divided by 2னு இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இஃப் வி ஆர் கோயிங் டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், இட் இஸ் டிஎக்ஸ் பை டிஒய்ன்னு இந்த சைடு கிடைக்கும். இட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன இருக்குது, ஒய் பை 2pன்னு இருக்குது. ஒய் பை 2p எப்படி எழுதலாம், ஒய் இன்ட்டு 1/2pன்னு எழுதலாம். அப்போ ஒய்யை அப்படியே வச்சுக்கோங்க, 1/2, அப்போ 2y அப்படியே வச்சுக்கலாம். 1/p எப்படி எழுதலாம், p பவர் -1 எழுதலாம். p பவர் -1 டிஃப்ரென்ஷியேஷன் அது மைனஸ் p பவர் -1 -2. ஸோ தட் இஸ் மைனஸ் p ஸ்கொயர்னு கிடைக்கும், 1/p ஸ்கொயர்னு கிடைக்கும். p பவர் -2 இஸ் 1/p ஸ்கொயர்டு. அகெயின் யூ ஹாவ் டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். பியை திருப்பி என்ன செய்யணும், ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், dp பை dyன்னு கிடைக்கும். இப்போ ஒய்யை அப்படியே வச்சுட்டு 1/2p டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இப்போ 1/2p அப்படியே வச்சுட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஒய்யோட டிஃப்ரென்ஷியேஷன் 1 கிடச்சிடும். ஓகே, ஒய் இன்ட்டு 1/2pயில் 1/2p அப்படியே வச்சுட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டேர்மில் என்ன இருக்குது, மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு பை 2ன்னு இருக்குது. அப்போ -1/2 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த ஒய் ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு என்ன செய்ய போகிறேன், யூவி மெத்தடில் பண்ண போகிறேன். அப்போ ஒய் ஸ்கொயர்டு அப்படியே வச்சுக்கோங்க, பி ஸ்கொயர்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 2p இன்ட்டு டிபி பை டிஒய்னு கிடைக்கும். அடுத்து ப்ளஸ் பி ஸ்கொயர்டு அப்படியே வச்சுக்கலாம், ஒய் ஸ்கொயர்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், இட் இஸ் 2y. ஓகே, ஸோ அப்போ 2y p ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வாட் இஸ் dy, dx by dy it is 1/p. ஓகே, அப்போ இந்த சைடு என்ன இருக்குது, 1/2p இருக்குது. அப்போ 1/2p minus 1/p will become minus 1/2p. ஸோ இதை எல்லாம் அப்படியே எழுதுவீங்க. ஸோ இந்த 1/2p என்ன செய்ய போகிறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அந்த சைடு கொண்டு போக போகிறோம். ஓகே, ஸோ யூ வில் கெட் 0 is equal to 0 is equal to, you will get மேலே என்ன இருக்குது, minus y by 2p squared into dp by dy plus 1/2p minus 1/p. ஓகே, ஸோ இந்த -1/2 என்ன செய்ய போகிறோம், இங்கே இருக்கிற -1/2 உள்ளே கொண்டு போகிறோம். 2 என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். இங்கேயும் 2 என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ minus y squared p dp by dy minus p squared yன்னு கிடைக்கும். கிளியர்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம், இங்கே dpy by dy, dp by dy காமனாக இருக்குது. ஸோ dp by dy கேன் பி டேக்கன் காமன் அவுட் சைட். ஸோ யூ வில் கெட் மைனஸ் எல்லாத்துலேயும் த்ரூ அவுட்டாக என்ன கிடைக்கும், ஹியர் யூ வில் கெட் -2p ஸ்கொயர்டு dp by dy. ஓகே, இது அப்படியே இருக்கும். வாட் இஸ் 1/2p minus p, it is minus 1/2p. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் y squared p into dp by dy கிடைக்கும். அடுத்து என்ன கிடைக்கும், minus p squared y கிடைக்கும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 0, ரைட்? ஸோ அப்போ dp by dy டேர்ம்ஸில் 2 டேர்ம் இருக்குது, எல்லாமே த்ரூ அவுட்டாக மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் எல்லாமே என்னவாயிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ y by 2p squared dp by dy by dy minus 1/2p. அடுத்து என்ன இருக்குது, மைனஸ் will become ப்ளஸ். த்ரூ அவுட் என்ன செஞ்சுருக்கோம், மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றுறோம். ஸோ p y squared, right? So here we have p y squared into dp by dy plus p squared y.
ஸோ இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு p ஸ்கொயர்டு ஒய் இருக்குது, அதை அப்படியே எழுதிட்டேன். இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து என்ன எடுக்க போகிறேன், டிபி பை டிஒய்யை காமனாக எடுக்க போகிறேன். அப்போ என்ன கிடைக்கும், ஒய் பை 2p ஸ்கொயர்டு ப்ளஸ் py ஸ்கொயர்டு இன்ட்டு டிபி பை டிஒய், ஓகே, ப்ளஸ் so plus remaining terms என்ன இருக்கு, 1 by 2p plus here we have p squared y. So p squared y is equal to 0, right? ஸோ இப்போ என்ன செய்யலாம், எல்சிஎம் எடுக்கலாம். இங்கே 2p ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே வெறும் py ஸ்கொயர்டு தான் இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும், y ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் p ஸ்கொயர்டை மல்டிப்ளை பண்ணும்போது p கியூப் y ஸ்கொயர்ட், ரைட், எஸ், டிவைடட் பை here we have 2p square into dp by dy plus இங்கே LCM எடுக்கும்போது என்ன கிடைக்கும், 1 plus 2p cube y divided by 2p is equal to 0. okay, so இப்போ எஸ், இப்போ இங்கே என்ன எடுக்கலாம், y காமனாக எடுக்கலாம். ஸோ y can be taken common outside. ஸோ 1 plus 2p cube y divided by 2p squared into dp by dy plus இங்கே என்ன இருக்குது, 1 plus, okay, 1 plus 2p cube y divided by 2p is equal to 0 னு இருக்குது, ரைட். ஸோ 1 plus 2p cube y, இங்கேயும் 1 plus 2p cube y by 2p னு இருக்குது. ஸோ இங்கே எப்படி இருக்குது, here we have 2p squared, right? ஸோ அப்போ 1 by p நம்ம காமனாக எடுத்துக்கலாம். இங்கேருந்து pயை ஒன்று வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ இங்கே என்ன வரும், y by p dp by dy. ஸோ அப்போ இந்த இதுலேருந்து ஒரு p எடுத்தாச்சுன்னா என்ன கிடைக்கும், ப்ளஸ் 1. இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்மை காமனாக எடுக்கிறேன், இங்கேயும் இதுலேருந்து காமனாக எடுக்கிறேன். pயை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு இதை ப்ளஸ் 2pன்னே வச்சுக்கிறேன். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், y by p இன்ட்டு டிபி பை டிஒய் ப்ளஸ் 1. இந்த இடத்துல 1 ஆகிடும். இது ரெண்டையும் காமனாக எடுக்கிறோம். ஸோ 1 ப்ளஸ் 2p cube y divided by 2p, ஓகே, இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஒரு ஸ்டெப்பு நான் ஸ்கிப் பண்ணி எழுதியிருக்கேன், யூ கேன் ரைட் இட், ஓகே. டைரெக்ட்லி நீங்கள் எழுதலாம், டைரெக்டாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா எழுதலாம். ஆர்எல்ஸ் யூ கேன் கோ பை ஸ்டெப் பை ஸ்டெப். இங்கே என்ன இருக்குது, p ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ அதுலேருந்து pயை காமனாக எடுத்தால் இட் வில் பிகம் 2p, ஓகே. ஸோ 1 ப்ளஸ் 2p cube y டிவைடட் பை 2pயை காமனாக எடுத்திருக்கேன். ஸோ இதில் எப்படி கிடைக்கும், pயோட வேல்யூ டைரெக்டாக கிடைக்கும். ஸோ p cube y 2p தான் இருக்குது. ஸோ இட் வில் கிவ் எ சிங்குலர் சொல்யூஷன். ஸோ omit this equation. ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன செய்கிறோம், ஒமிட் பண்ணுறோம். ஸோ அப்போ y பை p இன்ட்டு டிபி பை டிஒய் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0, ஓகே. ஸோ இதுலேருந்து என்ன செய்யலாம், pயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ இட் இஸ் y பை p. y பை p என்ன செய்கிறோம், ரிமூவ் பண்ண போகிறோம். y பை pயை y பை டிஒய்யை ரிமூவ் பண்ணலாம் இல்லையா, இட் இஸ் சிம்பிள், ஓகே. ஸோ y பை டிஒய்யை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், டிபி பை பி ப்ளஸ் டிஒய் பை ஒய்ன்னு கிடைக்கும். என்ன செய்கிறோம், மல்டிப்ளை பை டிஒய் பை டிஒய், டிஒய் பை ஒய், ஒய்யா டிஒய் பை ஒய்யால் அதை த்ரூ அவுட்டாக மல்டிப்ளை பண்ணும்போது ஒய் அண்ட் டிஒய் பை will get cancelled. So here you will get 1 plus 1 into dy by dy y is dy by y, okay. So now you can integrate easily. So integrate பண்ணும்போது என்ன கிடைக்கும், it is log p. If you integrate this you will get log p plus log y is equal to some logarithmic constant, okay. So this can be written as py is equal to c. So py is equal to c. Now what is the value of p, it is equal to c divided by y. So கொடுத்துக்க ப்ராப்ளம் எப்படி கொடுத்துருக்காங்க, it is given as y is equal to 2px plus y squared p cube கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன செய்ய போகிறோம், ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். p is equal to c by y னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ it is 2 times of c by yx plus y squared into c by y the whole cube, okay. ஸோ இப்போ கேன்சல்லாம் பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். என்ன கிடைக்கும், ஸோ யூ வில் கெட்
y is equal to 2cx by y இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்மில் y cube கிடைக்கும், இங்கே y squared இருக்குது, கேன்சல் ஆகிடும். ஸோ c cube divided by y. ஸோ here it is plus. ஓகே, ஸோ அப்போ y என்ன செய்யலாம், இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ இட் வில் பிகம் y squared. ஸோ y squared 2cx plus c cube is the required answer. Thank you.